எல்லாத்தையும் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஏட்டி, அதை ஏன்டி கேட்க? மத்தியானத்துல இருந்து அந்த பச்சைக்கிளி வீட்டுல ஒரே சண்டை. சத்தம்னா சத்தம், என் வீட்டு சத்தம், உன் வீட்டு சத்தம் இல்லை. அதான் என்னன்னு பார்த்தேன். அந்த பவளவல்லி வேற ஒரே அழுகி என் கண்ணீருமா பின்னாடி போய் நின்று அழுதுகிட்டு இருந்தா புளிஞ்சி புளிஞ்சி. என்னன்னு கேட்கலான்னு போனா அதுக்குள்ளேயும் அவ மாமியாக்காரி கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனா. என்னக்கா சொல்ற? கொள்ளையில போறவளுக்கு திடீர்னு என்ன பேடி எடுத்துச்சு? நீ என்ன எதுன்னு விசாரிக்க வேண்டியதானே? இல்லைன்னா 4 கூட கொடுத்துருக்கலாம்ல. பேட்டி என்ன சொல்லியிருந்தா சும்மா விட்டுருப்பேனா? வாய் கிழிச்சு உப்பு வச்சிருப்பேன். அவ என்ன சொல்லல, அவ மருமவ கரியதான் அந்த பேச்சு. ஏ அப்பா, ஆத்தாடும் மவளும் சேர்ந்துக்கிட்டு உன் வீட்டு பேச்சு என் வீட்டு பேச்சா பேசினாலுவோ என்ன பேச்சு தெரியுமா? நீல் மடிக்கியோ பழைய சொத்தை திங்கிறவளை கொண்டாந்து பிரியாணி போட்டா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாளுவோ. பாவம் அந்த பிள்ளை. அவ இந்த பச்சைக்கிளிய கட்டுனதும் போதும், அவ படாத பாடும் போதும். இதுக்கு செவனேன்னு அவ குளத்திலேயே ஒருத்தனை பார்த்து கெட்டியிருக்கலாம். இப்ப என்னக்கா ஆச்சு? அவளை எங்க இங்கிட்ட அங்கிட்டும் திரிவாள ஆளையே காணுமே. அவளை பார்த்தா கொஞ்சம் விசாரிக்கலாம். அதுக்கு தாண்டி நானும் நின்றுகிட்டு இருக்கேன். என்ன சண்டை ஏது சண்டைன்னு அவகிட்ட கேட்டாதானே தெரியும். என்னத்துக்கு ஒரு ஆப்பக்களி உள்ள போற மாதிரி வாய் ஆன்னு பொழந்துக்கிட்டு நிக்கிற? நீயா? என்னடி கூத்துது? ஏட்டி இது என்ன கூத்து? இது என்ன உடுப்புன்னு இதை போட்டுக்கிட்டு திரியிற? ஏடி என்னாச்சு? உன் வீட்டுல ஒரே சண்டையும் சச்சரவுமா இருந்துச்சு. என்னன்னு கேட்கல நீங்க நின்னா. நீ என்னன்னா இப்படி உடுப்ப போட்டுட்டு வந்து நிக்கிற? அக்கா, எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறது. ஊர் போறான் என்ன குருவி கரிச்சி குருவி கரிச்சி குருவி கரிச்சின்னு சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறாவோ என் மாமியாலும் நாத்தனாரும். அதான் இவ்வளவோ எத்தனை காலம்தான் சொல்லுவாள்வன்னு நானே எனக்கு நானே எங்கள் வீட்டு உடுப்பை போட்டுக்கிட்டேன். இனி இவ்வளோ சொல்லி தான் நான் தெரியணுமா? நான் குருவி கரிச்சின்னு ஊர் உலகத்துக்கு தன்னால் தெரிஞ்சிட்டு போகுது. அப்படி போட அருவாளை சரியான செருப்படி. ஓ மாமியாளுக்கும் நாத்தனார் கறிக்கும். ஆமா, என்னத்துக்கு வாங்கிட்டு இப்படி சண்டையை போட்டாள்வளா? ஆமாடி, என்னத்துக்கு மத்தியானம் அந்த சண்டை? கழுவி கழுவி ஊத்துனாள்வலாமே, என்னத்துக்கு? அதை கேட்கறதுக்கு தான் இங்க நின்னேன். எக்கா, நேத்து என் சொந்தக்காரவெல்லாம் வந்திருந்தாவோ. காய்கறியும் பழமும் காய்ச்சி கிடந்துச்சான். அதை கொடுத்துட்டு போகலாம், என்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு எல்லாரும் வந்திருந்தாவோ. எங்கள் அம்மா பெரியம்மா அக்கா எல்லாரும். அதை பார்த்துட்டு ஊரில் என்னை அசிங்கப்படத்துக்கு உன் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை. என் மாமியா பேசின பேச்சு இருக்கே, காது கொடுத்து கேட்க முடியல. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குக்கா. இத பத்தி உன் புருஷனே கவலைப்படல, இவளுக்கு என்னவா? உன் புருஷன் உன்னை பிடிச்சுதானே கெட்டினாரு. ஆமா, அக்கா சொல்றது சரிதானே? என்ன பவளவல்லி, நீ வெடுக்குன்னு கேட்டிருக்கலாம்ல. அட போக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முந்தானத்து அவர் எனக்கு ஆசாசியாக 2 வளையல வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. என் நாத்தனார் கறி வெடுக்குன்னு பிடிக்கிக்கிட்டா. எனக்கு போட வேண்டிய பாக்கிய முதல்ல கொடுன்னு. அதனால என் மாமியாளுக்கும் கடுப்பாக இருக்கும். என்னடா பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை. பாவி மட்டிடா, அவங்களெல்லாம் ஒரு விளக்க மாட்டை கப்பு கொடுத்து 9 விளக்க மாட்டை கொண்டு அடிக்கணும். எம்பட்டு திமிர் இருந்தா கட்டின பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் கணக்கு பாப்பாளுவோம். ஏட்டி, உன் நாத்தனார் கறி திருந்தவே மாட்டாளா? ஆமா, அவ திருந்துனா மழை வந்துடும். ஏ அப்பா, முந்தானத்து கூட தண்ணி எடுக்கும்போது என்ன சண்டை! என் நாத்தனார் கறி தான் சொல்லி எனக்கு தெரியும். அசிங்க அசிங்கமா பேசுறாளாக்கா. அவ இதுவும் பேசுவா, அதுக்கு மேலேயும் பேசுவா. என்னக்கா செய்ய சொல்ற? எல்லாம் என் தலை விதி. போனா போதுன்னு என் புருஷனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். டீ கவலைப்படாத, உன் நிறைஞ்ச மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். கூடிய சீக்கிரம் இவ்வளவு நல்லா அனுபவிப்பாடுவோம். ஏ உன் மாமனார்கார ஒன்னும் வாயே திறக்கலையாக்கும். ஏக்கா, அவரு திறந்தாலும் ஒண்ணுதான், திறக்காட்டாலும் ஒண்ணுதான். அவர் பேச்ச இங்க யாரு கேக்குறா? எல்லாம் ஏன் தலைவிதி. விடுக்கா. ஆமாடி, அந்த சட்டமண்ட என்னைக்கு பேசியிருக்காரு? பொண்டாட்டியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. ஓ புருஷன மாதிரிதான். என்ன செய்ய? சரிக்கா, நான் வாரேன். நேரம் ஆயிட்டு. இல்லைனா அதுக்கு ஏதாவது கழுவி ஊத்துவா.
குளிச்சுட்டு ஒழுங்கா சேலையை கட்டு. உனக்கு அதுதான் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ கொழுப்படுத்து பேசுறாள்வனு அவ்வளோளுக்காக இப்படி தெரிய முடியுமா? உன் புருஷன் வந்தாருன்னா மனசு சங்கடப்படுவாரு. சரிக்கா, நான் வரேன்க்கா. சரி டி, போயிட்டு வா. கேட்டி, பாவம் இந்த பிள்ளை இவ்வளவு எல்லாம் நல்லா இருப்பாளுவலா? என்ன வரத்து வந்து தொலைக்கிறாள்வனே. ஆமாக்கா, என்ன செய்ய? அதுலயும் இவன் நாத்தனார்காரி இருக்காளே, சரியான விஷங்கா. அவ திருந்தினாதான் உண்டு, இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிடி, நானும் வரேன். என் புருஷக்காரன் வந்தா அவ்வளவுதான், ஊர்க்கதையை பேசி உனக்கு வயிறு நிறைஞ்சிட போதோ அப்படின்னு கேட்பாரு. அதுவும் சரிதான். சரிக்கா, பாப்போம் காலையில. நான் வாரேன். சரிடி.